வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து எதை பற்றினாக்கா, கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகும் ஒரு சில வெல்ஃபேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸர்வீஸ்மேனுக்கும் சரி, மற்ற ஃபேமிலி பென்ஷனருக்கும் சரி, கவர்மெண்ட் வந்து இன்னும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த காரணம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மென்ஷன் பண்ணிவிட்டு பிஎம்க்கு ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது யார் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ஐஇஎஸ்எம். ஸோ ஐஇஎஸ்எம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் எக்ஸர்வீஸ்மேன் மூமெண்ட்டுன்னு ஒரு சொசைட்டி ஒன்று இருக்குது எக்ஸர்வீஸ்மேனோட. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாத இருக்கோ, கோர்ட் ஆர்டரோட எதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாத இருக்கோ கவர்மெண்ட்டு, ஸோ அது ரிலேட்டடாக வந்து பிஎம்க்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் பற்றி தான் இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட்டுக்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 பாயிண்ட்டோட லெட்ரு, அதோட ஆர்டரு, டேட்டு வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த லெட்டரோட நம்பரு, அந்த டேட் வந்து எப்போ இஷ்யூ ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக வந்து கேள்வி வந்து கேட்டு பிஎம்க்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து மெயின் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோர்ட் வந்து ஆல்ரெடி இஷ்யூ பண்ண பிறகும் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்காம நிப்பாட்டி வச்சுருக்க ஸ்கீம்ஸ் இதெல்லாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் பென்ஷன் யாருக்கெல்லாம் 80 வயசு ஸ்டார்ட் ஆகுதோ, முடியும் போது இல்லை, என்றைக்கு 80 வயசு வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் பென்ஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. யார் கோர்ட்டுக்கு போயிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் இனிமே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து முழுமையாக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வேஸ்ட் பென்ஷனு. ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னாக்கா கம்மியான பென்ஷன் வாங்குறவங்க இந்த ரிசர்வேஸ்ட் பென்ஷன் தான். ஸோ இவங்களுக்கு வந்து ரிசர்வேஸ்ட் சிப்பாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்களுக்கு வந்து 9,000 வந்து நியமிச்சு இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அவங்களோட 6வது ஊதிய குழு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 11,420 ரூபாய் வந்து அதிகரிச்சு இருக்கணும். இந்த 9,000லேருந்து 11,420 ரூபா வந்து கிடச்சிருக்கணும். 7வது பே கமிஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 11,420 ரூபாயிலேருந்து 12,530 ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வேஸ்ட் பென்ஷனுக்கு வந்து கவர்மெண்ட் இன்னுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிற பாயிண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அதிகமாக வெல்ஃபேர் கிடைக்கணுமோ அந்த வெல்ஃபேர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே கவர்மெண்ட் வந்து கொடுக்காமல் இருக்குது. ஜிஎஸ்டி ஓவர்ஸ்க்கு வந்து நோஷனல் மேக்ஸிமம் வச்சு நம்மளுக்கு வந்து கேல்குலேஷன் பண்ணலைன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஓஆர்ஓபி பற்றி பேசும்போது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி ஓவர்ஸுக்கு நோஷனல் மேக்ஸிமம் வச்சு கேல்குலேஷன் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணாததுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபியில் வந்து கம்மியான அரியர் தான் கிடச்சிருக்கு. இப்போ பேமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஓஆர்ஓபி 1லையும் சரி 2லையும் சரின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோஷனல் மேக்ஸிமம் வந்து பண்ணலை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜ் வச்சு நோஷனல் மினிமம் கிட்ட தான் அவங்க வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஆகும்போது இன்னுமே வந்து பென்ஷன் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓஆர்ஓபி 2ஓட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் ப்ரீமெச்சர் வந்தாங்களோ, அதாவது எழுதி கொடுத்துட்டு வந்த அந்த பென்ஷனருக்கு வந்து ஓஆர்ஓபி 2ஓட பெனிஃபிட் வந்து கிடைக்கல. ஓஆர்ஓபி 1ஓட பெனிஃபிட் ஒரு சிலருக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் ஓஆர்ஓபி 2ஓட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் ப்ரீமெச்சர் வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அது அவங்களுக்கும் வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஓஆர்ஓபியில் வந்து பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து பிஎம்க்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ரேங்க் 1 பென்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓஆர்ஓபி வந்து கொண்டு வந்தது. ஆனால் அது 1 ரேங்க் 1 பென்ஷனாக இல்லாமல் 1 ரேங்க் 5 பென்ஷனாக வந்து இருக்குது. ஏன்னா ஒரே ரேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 விதமான பென்ஷன் வந்து கிடச்சிட்ருக்கு. ஆனால் கொண்டு வந்த எய்ம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே லென்த் ஆஃப் சர்வீஸு, ஒரே ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரே பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றது தான் இதோட எய்மே. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓஆர்ஓபி 1 ரேங்க் 1 பென்ஷன் இருக்குது. ஆனால் ஒரே ரேங்க்லேயே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5 விதமான பென்ஷன் வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் தீர்த்துட்டு அதனால தான் கேட்குறாங்க இப்போது அந்த 3 ரிட்டையரோட ஜட்ஜி வந்து கமிட்டி வேணும். அந்த கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை ப்ரொட்டஸ்ட் வந்ததோ ஓஆர்ஓபி ரிலேட்டடாக அவங்க வந்து கேட்குறதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரணத்துக்காக தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஎம்ஜிசி 1 மேன் ஜுடிஷியல் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எப்பவுமே ஒரு ஸ்கீம் வந்து வருதுனாக்கா அது யாராவது ஒருத்தர் வந்து அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் கொடுக்கணும், இதில் வந்து இவ்வளோ வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 1 மேன் ஜுடிஷியல் கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணவே இல்லை. இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ ஓஎம்ஜிசி வந்து என்ன இவங்களுக்கு பென்ஷனருக்கு வந்து இந்த
ஸ்கீம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து இவ்வளோ வெல்ஃபேர் பாயிண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அதை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜேசிஓஸ் பே. ஜேசிஓஸ் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்குது. பேமெண்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாகலை, அவங்களுக்கு மாறாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நியாயமற்ற செயல்னும் அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா NFFU என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபங்க்ஷனல் ஃபைனான்ஸ் அப்கிரேடேஷனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போல்லாம் இது ரிலேட்டடாக, அதாவது இந்த NFFU ரிலேட்டடாக வந்து ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபேவராக வந்து நம்மளுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்டில், அதாவது டிஃபென்ஸை தவிர்த்து மற்ற 43 அதர் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கிராண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே நம்மளோட பெனிஃபிட் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் இந்த NFFU வந்து கிராண்ட் பண்ணிவிட்டு பென்ஷனருக்கு வந்து எலிஜிபிள் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 8 பாயிண்டில் வந்து கேட்டு பிஎம்க்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த லெட்டரோட லிங்க் வேணுன்றங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே நிறைய பென்ஷனருக்கு வந்து ஸ்பர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரியாது இருக்குது. ஸ்பர்ஸில் ஒரு பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, அதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துருக்கும். அதெல்லாம் நம்ம லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் செக் பண்ண முடியும், மந்த்லி பென்ஷன் ஸ்லிப் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னுமே தெரியாது இருக்குது. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் வந்து எதை ஷேர் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஆனால் ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆன விஷயத்தை வந்து பென்ஷனருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா அவங்களுக்கு வந்து புதிய பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, அதை டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் பண்ண பிறகு தான் யாருக்கெல்லாம் OROP 2ஓட அரியர் வந்து ஃபஸ்ட் அரியர் கிடைச்சிருக்கு, செகண்ட் அரியர் கிடைக்கல, அப்படி இல்லைனாக்கா 2 அரியர் கிடைச்சாச்சு, தேர்ட் அரியர் வந்து கிடைக்கலன்றவங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட அரியர் கிடைக்கும் போது உங்களோட பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபிபிசி மூலியமாவோ இல்லை டிபிடிஏ மூலியமாவோ வந்து கிடைச்சிருக்கும். எப்போ உங்களோட ஸ்பர்ஸ் வந்து மைக்ரேட் ஆகிட்டு நீங்கள் வந்து பிவிடி பண்ணலையோ அதுக்கப்புறம் உங்களோட OROPயோட அரியரும் கிடச்சிருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்து நீங்கள் ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு இருந்தாக்கா நவம்பர் 30 தான் அவங்களோட லாஸ்ட் டேட்டாக இருந்தாச்சு ஸ்பர்ஸ் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக. ஸோ அந்த காலத்தை வந்து நீடிச்சிருக்காங்க இப்போ ஜனவரி வரைக்கும். ஸோ மைக்ரேஷன் ஆனதே தெரியாமல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம் அப்படின்றது நினச்சிட்டு நிறைய பென்ஷனர் வந்து ஃபேமிலி பென்ஷன் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யார் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை அக்கம் பக்கத்துலேயோ யாராவது பென்ஷனர் இருக்காங்கனாக்கா ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் போயிட்டு பக்கத்தில் இருக்க ஸ்பர்ஸ் சர்வீஸ் சென்டர்லேயோ இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயோ கால் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்பர்ஸில் மைக்ரேட் பண்ண பிறகு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் சரி, மற்றபடி அவங்களோட டேட்டாவை வந்து செக் பண்ணிவிட்டு மைக்ரேட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கும் சரி, நான் வந்து எந்த விதமான காசும் வந்து வாங்குறதில்ல. நீங்கள் எனக்கு கால் பண்ணி வந்தீங்கன்னாக்கா என்னால் என்ன முடியுமோ அந்த உதவி பண்ணுறதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இது போல் மெசேஜை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து சரியான தகவல் வந்து கிடைக்காதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே மைக்ரேட் ஆன விஷயம் வந்து தெரியாமல் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதே போல் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடான எதனா இஷ்யூ இருந்தாச்சுனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அதுக்கான வீடியோ கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.